95 எடுத்திருந்தேங்க சார். ஆனால் அப்போ இருந்த சிலபஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சிலபஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் சொல்லியிருக்காங்க நமக்கு குரூப் 2ல் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்காம போகலாம ஒழிய குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு 90% நம்பலாம். படிக்கிறதுலையே இப்போ நம்ம தேவநேய பாவாணரை பற்றி ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா அதை விட கூடுதல் தகவல் வந்து ஓல்டு வினாக்களில் என்னென்ன இருக்குது. தமிழ் வந்து பிடிச்சி படிக்கணும். சச்சிதானந்தம் கூட சொல்லுவாங்கல்ல, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் சங்கம் நடந்து வேங்க வேண்டும் அப்படி மாதிரி நம்மளை வந்து பிடிச்சிட்டாலே அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து முடிஞ்சு பிடிச்சி படிங்க. அடிப்படை வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து பிரபாகரன், கரூர்லேருந்து வரேன். நடந்து முடிஞ்ச 2024 குரூப் 4ல் வந்து ஓவரால் 334வது ரேங்கும், கம்யூனலில் வந்து 110வது ரேங்கும் எடுத்திருக்கேன். தமிழ் வந்து முன்ன புக் அட்டை படித்த மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு சிலபஸில் இப்போ தமிழில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. இப்போ இலக்கணம் வந்து ஃபஸ்ட்டு 25 மார்க்குக்கு இலக்கணத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்க. அடுத்தது 15 மார்க்குக்கு சொல் அகராதி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எழுதும் திறன் அப்படிங்கிறதுல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது கலை சொற்களில் வந்து 10 வினா கேட்குறாங்க. வாசித்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. எளிய மொழிபெயர்ப்பில் 5 வினாக்கள் கேட்குறாங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறதுல வந்து 7வது யூனிட்டில் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ அந்த 7வது யூனிட் மட்டும்தான் ஸ்கூல் புக்கு அப்படின்னு கீழேயே கொடுத்துருக்காங்க நமக்கு சிலபஸில். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 7வது யூனிட்டில் இருக்க என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிக்கிறது ரொம்ப தேவை. ஏன்னா நமக்கு அதில் கீழேயே கொடுத்துருக்காங்க சிலபஸில் 10ஆம் வகுப்பு தரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு குரூப் 2ல் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்காம போகலாம ஒழிய குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு 90% நம்பலாம். படிக்கிறதுலையே இப்போ நம்ம தேவநேய பாவாணரை பற்றி ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா அதை விட கூடுதல் தகவல் வந்து ஓல்டு வினாக்களில் என்னென்ன இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கூல் புக்கில் அவரை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஓல்டு கொஸ்டினையும் சைட் பை சைடு தேவநேய பாவாணரை பற்றி ஓல்டு கொஸ்டின் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ரொம்ப பார்க்காட்டி கூட 2020லேருந்து 25 வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்காங்க, வேறு எப்படிலாம் கேட்கலாம், அந்த ஓல்டு கொஸ்டினை நம்ம பார்த்தாவே இன்னும் அடுத்தது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சு படிக்கணும். எப்படி கேட்டாலும் புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே நம்ம விடையளிக்க முடியும். 95 எடுத்திருந்தேங்க சார். ஆனால் அப்போ இருந்த சிலபஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சிலபஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் குரூப் 2A கேட்ட மாதிரி நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான், ஆனால் கையே வைக்க முடியாத அளவுக்கு கூட கொஸ்டின் எடுக்கலாம். அந்த மாதிரி சிலபஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கன்னா முன்ன வந்து நாங்கள் தமிழை மட்டுமே நம்பிட்டு போவோம். தமிழ் கண்டிப்பாக நம்ம தமிழில் 95க்கு குறையாது அப்படின்னு நம்பி போவோம். ஆனால் இப்போ தமிழை மட்டுமே நம்பி போகாமல் நம்ம ஜிஎஸ்ஸை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். மேக்ஸில் 25க்கு 25மே போட முடியும். ஜிஎஸ்சில் தமிழுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஜிஎஸ்சில் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இப்போ மாற்றிய சிலபஸ் படி ரொம்ப முக்கியங்க சார். இப்போ தமிழ் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுக்கல. இப்போ மொத்தமாக 7 யூனிட் இருக்குங்க சார். அதில் ஒரு யூனிட்டில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இப்போ ஸ்கூல் புக்லேயே இல்லாதது கேட்டால் கூட 7 கொஸ்டின் எடுக்க முடியும். அதே 2 கொஸ்டின் ஒரு யூனிட்டுக்கு டஃப்பாக வச்சாங்க அப்படின்னா 14 கொஸ்டின் நம்ம கையே வைக்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு 86 வரும். 86ங்கிறது ஒரு 88 89 வந்து நினச்சி அப்படின்னா நம்ம இங்கிட்ட ஒரு 10 மார்க்கு அடிபடும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஜிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. இங்கே சறுக்குனா கூட அங்கிட்டு நமக்கு அது ரொம்ப கை கொடுக்கும். தமிழ் வந்து பிடிச்சி படிக்கணும். சச்சிதானந்தம் கூட சொல்லுவாங்கல்ல, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் சங்கம் நடந்து வேங்க வேண்டும் அப்படி மாதிரி நம்மளை வந்து பிடிச்சிட்டாலே அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து முடிஞ்சு பிடிச்சி படிங்க. அடிப்படை வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் நமக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தகுதியை வந்து வளர்த்துக்கணும், அவ்வளோதான். தவிர்க்க முடியாத சக்தியாக வந்துடணும். எப்படி கேஸ்ட்டுன்னு கேட்டாலும் சரி, அவ்வளோதான், நம்ம அடிக்கிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போனாலே வந்து எவ்வளோ கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம போட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் டிஎன்பிசிக்கெலாம் கிடையாது, நமக்கு இன்னொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும், அவ்வளோதான். அதனால் வந்து நம்ம வந்து அவங்களோட தகுதியை வளர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். தகுதியை வளர்க்கும் போது தானாக வரும். அதனால் தகுதியை மட்டும் வளர்த்துக்கங்க, விடாமல் படிங்க, அவ்வளோதான். தமிழ் வந்து பேசிக் வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் ஒரு சில விதிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படித்தோம்னாலே வந்து ஓரளவுக்கு வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்.
அது ஷார்ட்கட்டோ வேறு ஏதாவது ஒரு சில சமயம் வந்து ஷார்ட்கட் யூஸ் ஆகலாம். இருந்தாலும் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து அந்த விதி ஒரு சிலதெல்லாம் நல்லா வந்து பெர்ஃபெக்டாக இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி வந்து அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இலக்கணத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து புரியாது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல தப்பு பண்ண வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து மிஸ்டேக் வந்து ரெடிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு வந்து சிலபஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடணும். எது எவ்வளோ கொஸ்டின் இப்போ வந்து முன்னாடி வந்து கொடுக்கல இவ்வளோ மார்க் அப்படின்ட்டு பிரித்து வந்து கொடுக்கல. இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் இதெல்லாம் இம்பார்ட்டனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து படிச்சுட்டு முடிஞ்சால் வந்து நோட்ஸ் எடுக்கிற வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். நோட்ஸ் எடுக்கலாம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழப்புற மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து பிரித்து எழுதினாலே பாதி வந்து நம்ம வந்து வெற்றிக்கு பக்கத்தில் போயிடலாம். நான் எழுதும்போது போன தடவை பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து வந்திருப்பேன். என்னென்னா கன்ஃபியூஸ் இருக்கலாம் அதெல்லாம் வந்து பிரித்து எழுதிடுவேன். இப்போ வந்து ஒரு ஆசிரியரே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தந்தை பேர் கொடுத்துருந்தா தந்தை பேர் எழுதுறது, அவங்க ஊர் பேர், அவங்களோட இயற்பேர், அது மாதிரிலாம் பிரித்து எழுதிடுவேன். ஒரு சில வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு கபிலர், குறிஞ்சி தேன் வந்து பாரதிதாசன், குறிஞ்சி மலர் வந்து பார்த்தசாரதி, இன்னொரு குறிஞ்சி தேன் வந்து ராஜம் கிருஷ்ணன் இருக்கும். இது மாதிரி 4 இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து எழுதிடணும். இது மாதிரி கன்ஃபியூஸாக இருக்காலே வந்து தனித்தனியாக பிரித்து எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். தப்பு பண்ணுற வாய்ப்பு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து முன்ன வந்து புக்கை வந்து அட்டை டு அட்டை வந்து படித்த மாதிரி இப்போ படிக்க தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்க சிலபஸ் படி நம்ம தமிழை தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல எல்லா கண்டென்ட்டுமே இருக்காது. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிலபஸ் படி நோட்ஸ் எழுதுறது ரொம்ப தேவை. அப்போ தான் நம்ம தமிழில் முடிஞ்ச அளவுக்கு 90+ போட முடியும்.